Hi friends, 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்க்கு உள்ளாடி மிவி அப்படிங்கிற இந்தியன் பிராண்ட் நிறைய TWS இந்தியாவில் சேல் பண்ணுறாங்க. ரீசெண்டாக 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்க்கு உள்ளாடி மிவி DuoPods K1 அப்படிங்கிற இந்த TWS லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த TWSோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்க்கு உள்ளாடி நல்ல ஒரு TWS வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க ஆரம்பிக்கலாம். பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசங்கள் எதுவுமே இல்லை. மிவி லான்ச் பண்ணுற TWS பாக்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். பாக்ஸோட ஃப்ரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இயர்பட்ஸ் ஃபோட்டோ போட்டிருக்காங்க, மாடல் நேம் போட்டிருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளாடி பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் கேஸ், இயர்பட்ஸ், யூசர் மேனுவல், 1 இயர் வாரண்டி கார்டு வச்சுருக்காங்க. இந்த TWS பொறுத்த வரைக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் 999க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு முட்டை எப்படி இருக்குமோ அதே போல் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் கேஸ் ரொம்ப சின்ன சார்ஜிங் கேஸாக இருக்குது. சார்ஜிங் கேஸோட பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் கேஸோட சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா மிவி அப்படிங்கிற பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட் இருக்குது. இந்த சார்ஜிங் கேஸை 1 மணிக்கூரில் முழுமையாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். சார்ஜிங் கேஸோட கீழே பார்த்தீங்க அப்படின்னா 4 LED இண்டிகேட்டர் இருக்குது. இதன் மூலமாக சார்ஜிங் கேஸில் எவ்வளவு சார்ஜ் இருக்குது அதை உங்களால் பார்க்க முடியும். சார்ஜிங் கேஸ்லேருந்து இயர்பட்ஸ் வெளியே எடுத்தால் இயர்பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகுது. இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பட்ஸ் டைப் இயர்பட்ஸ், காதுக்கு பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. இந்த இயர்பட்ஸில் மொத்தமாக 2 மைக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ENC இருக்கனால கால் பேசும்போது வெளியே உள்ள நாய்ஸை கொஞ்சமாக கட் பண்ணி விடுது. கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்க்கு உள்ளாடி எதிர்பார்த்ததை விட கால் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. இந்த இயர்பட்ஸோட டச் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 யூஸ் பண்ணியிருக்காங்க. கேம் விளையாடுறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டாக கேமிங் மோடு கிடையாது. அதே போல் பிளேபேக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ரொம்ப அதிகமான பிளேபேக் இருக்குது. மொத்தமாக 42 மணிக்கூர் பிளேபேக் கிடைக்கும் அப்படின்னு பிராண்ட் சொல்கிறாங்க. ஆனால் நாம் நார்மலாக யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் 30லேருந்து 35 மணிக்கூர் பிளேபேக் கிடைக்குது. இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 10.5 மில்லிமீட்டர் கொண்ட டைனாமிக் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பாக்ஸில் போட்டிருக்காங்க. ஆனால் உண்மையாகவே பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்குது. என்ஜாய் பண்ணுற அளவுக்கு பேஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப அதிகமான பேஸ் இந்த இயர்பட்ஸில் கிடையாது. ஆனால் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வோக்கல்ஸ் எல்லாமே ரொம்பவே கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஆடியோ கிளாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு எதிர்பார்த்ததை விட இந்த இயர்பட்ஸோட ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஆனால் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு இல்லை. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு பேஸ் அந்தளவுக்கு வேண்டாம். அதே போல் பிளேபேக் அதிகமாக வேணும். குறிப்பாக ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த TWS ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.